ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து செம்மையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் மக்களே. யாருக்குமே சிக்கன்னு பிடிக்காமல் இருக்காது. எல்லாருக்குமே சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயுமே போன்லெஸ் எல்லாம் எடுத்து அதை அரைச்சி அப்படியே செய்யும்போது இப்படி நாக்கே ஊறுது மக்களே. நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா, போன்லெஸ் தனியாகவும் அந்த சதை பகுதியெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து கறி தோசை தான் மக்களே செய்ய போகிறேன். நம்ம வந்து கறி தோசை வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், கடையில் சாப்பிட்ருப்போம். ஃபஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம் மக்களே. திடீர்னு தான் தோணுச்சு கறி தோசை சாப்பிட்ணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கறி தோசை சாப்பிட்ணுன்னு நாங்கள் உடனே வந்து ஆப்பை செக் பண்ணோம். என்ன நம்ம கறி தோசை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் இப்போ கடை சாப்பாடே ஸ்டாப் பண்ணிட்டோம் மக்களே. கடையில் எதுவுமே வாங்கி சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் வந்து கடையில் பார்ப்போம், நம்மளுக்கு சொமோட்டோ இதிலலாம் பார்ப்போம், ஸ்விக்கியில் பார்ப்போம் என்ன இதெல்லாம் ஆஃபர் இருக்குது அப்படின்னு ஒரு ஹோட்டலாக செக் பண்ணிட்டு வந்தோம். அப்போ நான்வெஜ் ஹோட்டலில் பார்க்கும்போது ஒரு கறி தோசை 250 மக்களே. அதுவும் சிக்கனுக்கு மட்டுமே அவ்வளோ ரேட்டு, மட்டனுக்குங்கும்போது ரேட்டு வந்து எப்படியோ 50 எக்ஸ்ட்ரா தான் வரும். அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து சிக்கனோட ரேட்டு 150 தான். அது நீட்டாக உரித்து அழகாக தந்துடுவாங்க. குட்டியாக நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக பீஸ் போட்டு நம்ம அதை எடுத்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம கையாலே சாப்பிடும்போது ஹெல்த்தியும் கூட. அதனால் என்ன பண்ணிட்டோம், 1.25 கிலோ, அந்த சின்ன கோழி தான் 1.25 கிலோ இருந்துச்சு. நம்ம நேருக்கு வெட்டுற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. கோழி எடுத்தாலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்குங்க மக்களே. ஆல்ரெடி ஸ்டாக்காக வச்சுருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம். அது வெட்டி எல்லாம் போக 1 கேஜி வந்துச்சு. அதில் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா எலும்பை தனியாகவும் பிரித்து எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு. அதில் வந்து ஈரல் இருந்துச்சு, ஒரு கோழியில் ஈரல் இருந்துச்சு. அதை என்ன பண்ணோன்னா சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம் மக்களே. அந்த நெருப்பில் சுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் மஞ்சளும் உப்பு தூவிட்டு ஒரு நெருப்பில் சுட்டு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயத்தெல்லாம் வதக்கி எடுத்து இதெல்லாம் போட்டு, அப்புறம் ரொம்ப குட்டி குட்டி சாப்பாக தான் வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் குட்டியாக வெட்டி வச்சுக்கிடணும், தக்காளியும் ரொம்ப குட்டியாக தான் வெட்டணும். அப்போ தான் அந்த பதம் வந்து அந்த சிக்கனுக்கு அந்த இது நம்ம வந்து எவ்வளோ தான் கறி தோசை செய்கிறதுக்கு நம்ம மைண்ட் வந்தாலும் அந்த கறியோட பதம் கரெக்டாக இருந்தால் தோசை எல்லாம் அதோட மிக்ஸே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் வந்து வதக்கி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் இப்போ ரெடி பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஸ்டாக்காக வச்சுருப்பேன். லாஸ்ட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதையுமே இதுக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேவைன்னா நம்ம பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த எலும்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த எலும்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்னொரு நாள் வந்து, ஆனால் நான் ரொம்ப நாள் வந்து இது பண்ணக்கூடாது. அதனால் இன்னொரு நாள், அடுத்த நாள், அந்த மாதிரி 2 நாள் கழித்து ஏதாவது செஞ்சு நம்ம வெளியே ஒரு குட்டி ரோசி இருக்குது. ரோசின்னா நாய் மக்களே. அவங்க வந்து நல்லா பாதுகாப்பாங்க வீட்டை. அதனால் பாவமாக, அதனால் நான் எப்போவுமே அவங்களுக்கு கொஞ்சம் கறியெலாம் வச்சுருப்பேன். அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பாடோட விரசி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அந்த எலும்பெல்லாம் அப்படி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. நான் அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு கிரைண்ட் பேஸ்ட்டாட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பதம் வரும் பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் கொஞ்சமாக நான் தண்ணியே ஊற்றலை, பார்த்திங்களானே தெரியும். அந்த சிக்கனில் உள்ள தண்ணி நல்லா இதாகி அது இன்னும் வற்றணும் பார்த்துக்கோங்க. வற்றி நம்மளுக்கு வரணும். இது வெறுமனையாகவே எதுக்கு நீங்கள் கறி தோசை செய்கிறீங்க, வெறுமனையாகவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு இருக்கா மக்களே. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இது வெறுமனாகவே தோசையை வச்சு சூப்பராக சாப்பிட்லாமே அப்படின்னு. பட் நம்ம வந்து கறி தோசை சாப்பிட்ணுங்கிற மைண்டுக்கு வந்துட்டோம். அதனால் கறி தோசை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கறி தோசைக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம வதக்கி எல்லாம் பண்ணி செய்யும்போது நம்ம இன்னும் சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாரி மக்களே, கட் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தேன். நான் வந்து நம்ம வீட்டில் தான் வழக்கமாக உங்களுக்கு தெரியுமே, ஒரு வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியாது. பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணி நம்மளுக்கு வற்றிட்டு, இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு லைட்டாக நான் ஆல்ரெடி கொஞ்சம் குறைச்சிருந்து ஃபுல்லாகவே நம்ம குறைச்சிட்டு அந்த
பதம் நம்மளுக்கு கரெக்டாக வர்ற வரைக்கும் நம்ம அந்த ஸ்லோலேயே வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. நான் ரொம்ப நேரமாக இந்த சிக்கனில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றலாமான்னு தான் பார்த்துட்ருந்தேன். பட் எடுத்து சாப்பிட்டுட்டேன் மக்களே. உங்களுக்கு அந்த கட் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் வந்து ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டுகிட்டே சாப்பிட்டுட்டு போனேன். செம்ம டேஸ்ட். ஐயோ, இதில் நம்ம கறி தோசை செஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்மளுக்கு சாப்பாடு தான் மக்களே எல்லாத்துக்கும் நம்ம மெயின். நம்ம காலையில் வந்து நீங்கள் பெரிய ஏதாவது உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ தான் கோவப்பட்டுட்டு அப்படி இருந்தாலும் ஆனால் பசிங்கிற ஒன்று நம்மளை இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். சாப்பிட தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா மனசு இயல்புகளே சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதுவும் வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் மக்களே இன்றைக்கி இன்னமும் ஆசை அதிகமாக வந்துட்டு கறி தோசை சாப்பிடணும் போல் அப்படின்னு. கறி தோசை சாப்பிட்டா நிறைய வெரைட்டிலாம் கறி தோசை இருக்குது. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடலில் நான் வந்து செஞ்சுருக்கேன். பார்ப்போம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு எப்படி தான் வருது, என்ன தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே வதங்கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் தண்ணி வந்து சரசரன்னு சைடு ஒரு மாதிரி நின்றுச்சு. அதெல்லாமே நான் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சேன் பார்த்திங்களா. கூட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே கூட்டி வைக்கும்போது அந்த தண்ணியெலாம் வற்றுறதுக்கு நான் கூட்டி வச்சுருந்தேன். அந்த கறி எல்லாமே வெந்து அந்த ஒரு மாதிரி முட்டைலாம் உருண்டு வருமே, அந்த மாதிரி கறியெல்லாம் வெந்து உருண்டு 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 தனித்தனியாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. அந்த பார்த்தாலே கறி மாதிரியே தெரியல, அந்த முட்டை பொடி மாசு மாதிரி இருந்துச்சு. உண்மையில் வேறு லெவல் டேஸ்ட்டு. அந்த சிக்கன் எல்லாமே நல்லாவே வெந்துட்டு, அதுக்கு வேவாது அப்படின்லாம் யோசிக்க விட நல்லாவே வந்துட்டு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு பெப்பரு, அப்புறம் மல்லித்தூள், பெப்பரும் மல்லித்தூளும் லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச்சோடு நம்ம போட்டுக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த பெப்பரோட அந்த இது வந்து நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம டைம் ஆகிட்டு நம்ம வந்து இப்போது தோசைக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் தோசை ஊற்றிருக்கேன் மக்களே. தோசை ஊற்றி அதுக்கப்புறம் முட்டை அடித்து ஊற்றிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும். லைட்டாக ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் மட்டும் ஒரு கரண்டி போல் அந்த மேலே வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தோசை இல்லை அந்த மாவில் உள்ள கொஞ்சம் நல்லா அமுங்கும், திரியாக பிரிஞ்சு வராது. அதனால் நான் வந்து நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், நிறைய சிக்கன்லாம் வச்சு நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடையில் தந்தாங்கன்னா ஒரு கரண்டியில் பாதி கரண்டி தான் கடையில் வச்சு தருவாங்க. இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நிறைய சிக்கன்லாம் வச்சு நல்லா சூப்பராக செய்யலாம். நம்ம செய்கிறது தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்ல. அதனால் நிறைய சிக்கன்லாம் வச்சு அதில் அந்த இதெல்லாம் நல்லா உள்ளே அமுக்கி விட்டுக்கிட்டேன் மக்களே. ஏன்னா அது வந்து கொஞ்சம் இந்த மாவுலையும் இறங்கணும், அந்த முட்டையிலையும் இறங்கணும். நம்ம திருப்பி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் பார்த்திங்களா. அதனால் ஓகே, இது வந்து இன்னும் ஒரு 3 தோசைக்கு வரும். ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போதைக்கு போதும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி வெந்துட்டு அப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு எடுத்து சூப்பராக வந்துட்டு இப்போ சூப்பராக நம்ம திருப்பி போட போகிறோம். ரெடி ஸ்டார்ட். பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக நம்மளுக்கு திரும்பிட்டு மக்களே. இப்போ வந்து ஒரே ஒரு சிக்கன் மட்டும் மேலே தூக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கிட்டேன். அமுக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து இப்போ இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சாப்பிடும்போது ஒன்றுனா நம்ம சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாவுமே நம்மளுக்கு நிறையா இருக்கனால எத்தனை தோசைனாலும் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாவு வந்து நம்மளுக்கு தேவைக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை உள்ளே எடுத்துடும். இல்லை மாவு ரொம்ப நேரம் வெளியே இருந்தால் புளிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் மக்களே. ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இன்னும் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றிட்டே மக்களே. இதுதான் நம்ம ஃபினிஷிங் டச்சு. இதோட இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். கறி தோசை உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாலாம் செஞ்சு தந்துருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நல்லா கிளியராக உங்களுக்காக நான் போடுறேன். இது வந்து மெல்ட்டால் எடுத்த ஒரு வீடியோ தான். சும்மா எனக்கு சாப்பிடணும் வந்துச்சு, சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்களா, டக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டேன் மக்களே. ஃபுல்லாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.